திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்து வருகிற செய்திகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். அந்த வகையில் தற்போது அமெரிக்காவில் அதிக அளவு போதைப்பொருள் பயன்பாடு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதுவும் அமெரிக்காவின் தேசிய உளவு பிரிவானது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையிலே இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்து அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், போதைப்பொருளான ஃபென்டாலின், இந்த போதைப்பொருளை தயாரிப்பதற்கு தேவைப்படும் ரசாயனங்கள் இந்தியா மற்றும் சீனாவில்தான் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது என்றும், இதை போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு சட்டவிரோதமாக இந்தியா மற்றும் சீனா அனுப்பி கொடுப்பதாகவும் கடத்தி கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழும்பியிருக்கிறது. இது நிமித்தமாக அமெரிக்காவில் சில நாட்களாக சமீபமாக போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்திருப்பது மட்டுமல்லாமல் பலர் இதற்கு அடிமையாகி உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் வரலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரையிலும் சுமார் 52,000 பேர் இந்த ஃபென்டாலின் என்று சொல்லப்படுகிற இந்த குறிப்பிட்ட போதைப் பொருளை பயன்படுத்தினதினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த ரசாயனங்கள் இந்தியாவில் அதிக அளவிலே தயாரிக்கப்படுகிறதாக கூறப்படுகிறது. இதிலிருந்து தான் இந்த ஃபென்டாலின் என்று சொல்லப்படுகிற இந்த போதைப் பொருள் தயாரிக்கப்படுகிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த போதைப்பொருள் பயன்பாடு நிமித்தமாக இளைஞர்கள் இன்னும் வர நாட்களிலே அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். அது நிமித்தமாக உயிரிழப்புகளும் ஏற்படும் என்றும் மட்டுமல்ல, இந்த போதைப் பொருளை தயாரிக்கக்கூடிய ரசாயனங்கள் இந்தியா மற்றும் சீனாவிலே தயாரிக்கப்படுகிறபடியினாலே இந்தியா மற்றும் சீனா மீது அதிக அளவிலே வரி விதிக்கப் போகிறதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி அதிலே கூறப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் தற்போது இந்தியா முழுவதும் அதிகரித்து வருகிறது. பல நாடுகளில் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் கூட அதிகரித்து வருகிறது. இதை குறித்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். எவ்வளவு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதையும் தாண்டி போதைப் பொருள்கள் கடத்தப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள் கைகளிலே அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. பலவிதமான உண்ணுகின்ற பொருட்களில் கூட போதைப் பொருட்களை கலந்து அவைகளை படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் கொடுத்து வருகிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து வருகிறோம். ஆகவே உலக அளவிலே இந்த போதைப் பொருள் பயன்பாடு குறைக்கப்பட அமெரிக்காவிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த ரசாயன தயாரிப்பு இந்தியாவிலே நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு எந்த விதத்திலும் நம்முடைய தேசமும் துணை போகாதிருக்க, இது நிமித்தமாக இளைஞர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் பாதிக்கப்படாதிருக்க நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். அழிவுக்குரிய எந்த காரியத்தையும் நாம் அதை எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவைகள் தயாரிக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். நம்முடைய அரசாங்கமும் அதில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இது நிமித்தமாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையோ வரி விதிப்போ பாதிப்புகளோ ஏற்படாதிருக்க கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலக அளவிலே போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் ஆண்டவரே, இந்தியாவிலே தயாரிக்கப்படுகிற ஆண்டவரே போதைப்பொருள் ஃபென்டாலின் என்று சொல்லப்படுகிற அந்த போதைப் பொருளுக்கு தேவையான குறிப்பிட்ட ரசாயனம் அதிக அளவில் இந்தியாவிலும் சீனாவிலும் தயாரிக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்கிறோம். அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வரும் நாட்களிலே அது முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும். ஆண்டவரை 52,000 பேர் அமெரிக்காவில் இதனாலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இந்தியா ஆண்டவரை விலக்கப்படுவதற்கு வரும் நாட்களில் இது தடை செய்யப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு நேராக
ஆண்டவரே தகப்பனே, மக்களை கொண்டு செல்லக்கூடிய இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் தேசங்களை விட்டு அழிந்து போக வேண்டும். ஒவ்வொரு தேசமும் இதற்கு இடம் கொடுக்காமல் தடை செய்யப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.